வணக்கம். மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருந்துறை காஞ்சிபுரம் ரோடு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு தான் இளம் பெண் வந்து நடுரோட்டில் ஒரு 5-6 நாளாக இந்த பைபாஸில் ஒரே இடத்துல அமர்ந்திருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம சமூக சார்ந்து நம்ம சமூக சேவகர் 3 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சந்தோஷ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனார்கலி, அதுக்கப்புறம் தமிழ்மணி அப்படின்னு சமூக சேவகர் 3 பேரும் சேர்ந்து அந்த இளம் பெண்ணை பத்திரமாக மீட்டு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க காவல்துறைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ வண்டிகள் முன்னாடி அந்த இடத்துல அந்த இளம் பெண் வந்து ஒரே இடத்துல மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்தது. அங்கே பக்கத்துலலாம் விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு அவங்க வந்து நகரவே இல்லை. 3 நாளாகவே வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தகவல் வந்து தமிழ்மணி அப்படின்ற நம்ம சமூக சேவகருக்கு வந்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ், அவர் வந்து பெரிய சமூக சேவகர். அவர் வந்து அந்த சார்பில் நிறைய விஷயத்தை அவர் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம தோழிகள் என்ன பண்ணாங்கன்னா பின்னாடியே பின்தொடர்ந்து அவங்கள மீட்டெடுக்கவே ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இவ்வளோ வண்டி மத்தியில் அவங்க எப்படி நடந்து போகிறாங்க அப்படின்ற அந்த காட்சியை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போது. இந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பில் அவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நம்ம தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகாமல் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற நோக்கம் வந்து உருவாகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சமூக சேவகர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி யோசித்து செயல்பட முடியும். நீங்களும் வந்து நம்ம சேனல் பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி வந்து ஒரு ரோட்டோரமாக இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி நடந்து போகிறத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து காவல்துறைக்கு முதல்ல வந்து நீங்கள் தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ சார்ந்த உதவிகளும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மனநல காப்பகத்துலேயும் வந்து இடம் கிடச்சி அவங்க நல்லபடியாக சேஃபாக எடுத்துன்னு போய் கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவங்க வந்து இந்த பாருங்கள் பார்க்குற காட்சி பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ரோட்டோரமாக அமர்ந்திருக்கிற காட்சி தான் இது. அங்கேருந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து 4 நாளாகவே அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு உணவும் உடையும் கொடுத்துருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் அந்த உடைகளை கூட தூக்கி வீசப்பட்டதாக சொல்லி கேள்விப்பட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் தகவல் படி அவங்களுக்கு காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சாச்சு. இந்த மாதிரி சமூக ஆர்வலரை பாராட்டி ஆகணும். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.